ஹாப்பி சபத் சர்ச். இன்றைக்கி நம்ம இயற்கை செய்தியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்பைடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பைடர் பேர் வந்து ட்ரான்சுலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பைடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பைடர் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ நாள் வாழும்னு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஃபீமேல் டரான்சுலா வந்து 20லேருந்து 30 வருஷம் வரைக்கும் வாழும். அண்ட் இதுலேயே மெயில் டரான்சுலா வந்து 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் தான் வாழும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் லிவிங் ஸ்பைடர்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைடர்ஸ்க்கு தான் நார்மலாக எத்தனை கால் இருக்கும்? இதுக்கும் 8 கால் தான் இருக்குது. பட் இதுக்கு அடிஷ்னலாக 2 கைகள் இருக்குது மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு 10 கால்னு சொல்லலாம். ஸோ அந்த கால் அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அது வந்து அந்த ஃபுட்டை தான் எடுத்து வைக்கிறதுக்கு, நெக்ஸ்ட்டு ஹேண்டிலிங் ஃபுட், நெக்ஸ்ட்டு மற்ற அதோட காலை வச்சு மற்ற மிருகங்கள் தான் எங்கே இருக்குன்னு அந்த வைப்ரேஷன் சென்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் இது யூஸ் பண்ணும். அண்ட் இந்த 2 கைகள் கால்களை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா பெடிபால்ப்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இதுக்கு வந்து ஒழுங்காக கண்ணு தெரியாது. இதுக்கு ஒழுங்காக கண்ணு தெரியாததுக்கு பதிலாக அதோட பாடி ஃபுல்லாக முடியாக இருக்கும். அந்த காலில் இருக்க முடி தான் தரையில் இருக்கும். அந்த தரையிலேருந்து வைப்ரேஷனை கண்டுபிடிச்சி மூமெண்ட்டை கண்டுபிடிக்கும். அந்த மூமெண்ட்டை வச்சு தான் மற்ற ப்ரேவை தான் அது கண்டுபிடிச்சி வேட்டையாடும். ஸோ இது வந்து ஸ்பைடர்ஸ் தான் வெப் எதுக்கு யூஸ் பண்ணும்? அதோ சில்க் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க? ப்ரே மாட்டுறதுக்கு அதுவும் ஒன்று. அண்டு நார்மலாக ஒரு ஸ்பைடர்ஸ் வந்து வெப்பை வந்து ஏதாச்சும் ஒரு மூலையில் வந்து கட்டி அதில் வாழும். பட் இந்த ஸ்பைடர் வந்து ஒரு பரோக்குள்ளே வாழுன்றாங்க. அதாவது அது வந்து அதுக்குன்னு ஒரு வீடு தோண்டி அடியில் வாழும். ஸோ இந்த சில்க் வந்து அங்கே எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அந்த பரோ நல்லா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு, அதுக்கு வந்து லைனிங் கொடுக்கும் அந்த பரோக்கு, அது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து அக்கா சொன்ன மாதிரி அதோட ப்ரேவை ரேப் பண்ணி வச்சுக்கும் நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. அண்டு இன்னொன்று என்ன செய்யும்னா அதுக்கு வந்து எக் சாக்ஸ் உருவாக்கும் எக்கு லே பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபீமேல் இப்போ எக்கு லே பண்ணோன்னு பார்த்தோம். அது எத்தனை எக்கு லே பண்ணோன்னா 100லேருந்து 1000 எக்கு வரைக்கும் ஒரே நேரத்தில் முட்டையிடும். அண்ட் கொஞ்சம் ஸ்பீஷிஸ் வந்து 1000க்கு மேலேயே ஒரே நேரத்தில் முட்டையிடும். அண்டு இந்த முட்டைகளை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பாதுகாக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாம்பு எப்படி வளருமோல தோலை உரித்து வளருமோ அதே போல் தான் இந்த ஸ்பைடரும் தோல் உரித்து வளரும். பட் இது எப்படி வளரும்னா அதோட பேக்கில் படுத்துக்கிட்டு வளரும். ஸோ அது செத்த மாதிரியே இருக்கும். பட் அது ஆக்சுவலாக உயிரோட இருக்குது, பட் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டார் ஃபிஷ் மாதிரி, எப்படி ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஒரு வெட்டினோன்னா திருப்பி ரீஜெனரேட் ஆகிக்குமா, வளர்ந்துக்கும்ல, அதே போல் இது வந்து ஏதாச்சும் ஒரு கால்களை வெட்டினோன்னா அது திருப்பி வளர்ந்துக்கும். அது எப்போ தான் இந்த படுத்து வளரும் போல தான் அதுவும் வளர்ந்துக்கும் சேர்ந்து. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்பைடர் வந்து ஒரு வெனமஸ் ஸ்பைடர். இதோட பைட்டு வந்து மற்ற சின்ன சின்ன அனிமலை கொன்னாலும் நம்மளை கொல்ல முடியாது. ஏன்னா இதோட பைட் வந்து நார்மல் ஒரு குளவி கொத்தின மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு சும்மா ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும், இச்சிங் சென்சேஷன், இரிட்டேஷன் மட்டும்தான் இருக்கும். அதை தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. அண்ட் இது வந்து ஒன்லி அதை த்ரெட்டன் பண்ண போல ஓவராக அதை வந்து டேஞ்சருக்குள்ளே கொண்டு போனால் மட்டும்தான் கிடைக்கும். இல்லை தான் அது ரொம்ப காமாக இருக்கும். ஹியூமன்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ஸ்பைடர். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குன்றாங்க. அது என்னதுதான், அதோட பாடியில் நிறையா முடி இருக்குன்னோம்ல, அந்த முடி வந்து ஃப்ளிக் பண்ணுன்றாங்க. அதாவது தூக்கி போடும், ஃப்ளிக் பண்ணணுன்னே வச்சுக்கலாம். அது ஃப்ளிக் பண்ணும். அது எப்படி தான் இப்போது வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரெடேட்டர் நம்ம வந்தோம்னா அது வந்து ஃப்ளிக் பண்ணிவிடும் பயத்தில். அது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். அது வந்து நம்ம பாடியில் பட்டோன்னா அங்கே வந்து இரிட்டேஷனும் இச்சிங்கும் நிறையா வர ஆரம்பிச்சிடும். அது வந்து நிறையா நாட்களுக்கு அது நீடிக்கும். அண்ட் லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து எங்கே காணப்படுதுன்னு பார்ப்போம். இது வந்து நார்மலாக வார்மான இடத்துல தான் காணப்படும். டெசர்ட்ஸ், ரெயின் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ் அங்கே தான் காணப்படும். அண்ட் அதுலேயே பிளேசஸ்ன்னு பார்த்தோம்னா இந்தியா, பிரேசில், ஆஸ்திரேலியா அங்கே நிறையா காணப்படுது. அண்ட்
எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாயிண்ட்டு 2 பாயிண்ட் பார்க்கலாம். என்னதுன்னா, இது வந்து நார்மலாக சின்ன டைனி ஃப்ராக்ஸ் கூட நிறைய ஸ்பீஷீஸ் வாழும். இந்த மாதிரி ஸ்பீஷீஸ்லாம் இதுக்குள்ளே ஏன் ஒரு ஃப்ராக்ஸ் கூட ஏன் வாழுதுன்னா, இந்த ஃப்ராக்ஸ் வந்து ஆண்ட்ஸ் சாப்பிடும். இந்த ஆண்ட்ஸ் வந்து அதோட ஸ்பைடர் எக்கை சாப்பிட்றதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் த்ரெட்டாக இருக்குது, அதாவது ஒரு டேஞ்சராக இருக்குது. அதனால இது சாப்பிட்றதுனால ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப்புன்றாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இது என்னென்ன சாப்பிடும்னா நார்மலாக ஸ்மால் லிசர்ட்ஸு, ஃப்ராக்ஸு, டைனி ரோடன்ஸ், அதாவது அதோட பாடியோட பெருசாக இருக்கிற விலங்குகளை தான் சாப்பிடும். அண்ட் முக்கியமாக கொஞ்சம் ஸ்பீஷீஸ் வந்து ஸ்னேக்ஸ், பேர்ட்ஸ் கூட சாப்பிடும். இப்போ நம்ம ஆவிக்குரிய பாடத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வசனத்தோட ஆரம்பிப்போம். சாம்ஸ் 37:7, சங்கீதம் 37:7. அதாவது இதில் சொல்லுற மாதிரி எல்லா டிலேவும் ஒரு தப்பான காரியம் கிடையாது, டினையல் கிடையாது. எல்லா டிலேவும் ஒரு பர்பஸ்க்காக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே பேஷண்ட்டாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லித்தராரு. நெக்ஸ்ட் ஒரு வசனம் பார்ப்போம். ரோமன்ஸ் 12:18. இதில் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு ஃபைட்டு தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு அட் பீஸ்லேயே தான் நம்ம இருக்கணும். எல்லா சுச்சுவேஷனுக்கும் பீஸ் தான் கிரேட்டஸ்ட்டு ஆப்ஷன். ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்டை வந்து வைஸாக ரெஸ்பாண்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமே வயலண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு வசனத்தோட முடிக்கலாம். எஃபேசியன்ஸ் 4:22-24. இதில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகணுன்னா ஃபஸ்ட்டு ஓல்டு செல்ஃபை வந்து நம்ம விட்டு கைவிடணும். ஸோ இதில் வந்து நம்ம ஓல்டு ஹேபிட்ஸ், ஹர்ட்ஸ், சின்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகணுன்றாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையருக்கும் நன்றி.